Hello friends, welcome to Lara Kitchen and Health Tips. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் லாலிபாப். அது எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு சிக்கன் விங் எடுத்திருக்கேன். ஏன்னா லாலிபாப் நம்மளே கட் பண்ணிக்கலாம் அழகா. இப்போ இந்த சிக்கன் விங்கில் நம்ம 2 லாலிபாப் ரெடி பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜாயிண்ட்டு இதை அந்த நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு எலும்பு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கட் பண்ணோன்னா அழகாக கட் ஆகிடும். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் 2 லாலிபாப் ரெடி பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையுமே கீழே ஒரு சைடாக தள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வந்துடும். இதில் ஒரு எலும்பு இருக்கும் எக்ஸ்ட்ரா, அந்த எலும்பு ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம இன்னொன்று இருக்குல்லையா, அதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு. நம்ம இப்போ எல்லா சிக்கன் லாலிபாப்பும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் நான் கடைசியாக பெப்பர் கொஞ்சம் போடுறேன், க்ரஷ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்துணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தண்ணி இல்லாமல் எப்படி எல்லாமே நல்லா வந்துருச்சு. இந்த பதம் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லாலிபாப் இதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு 8லேருந்து 10 லாலிபாப் பீசஸ் வரலும் வரும். பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே லாலிபாப்பில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறினா தான் அந்த நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மீன் டைம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு, ரெட் சில்லி பவுடர் ஆல்ரெடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் க்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர் எப்பயுமே ரொம்ப நல்லது. இதில் இப்போ நான் 1 முட்டை சேர்த்துறேன். ஏன்னா இந்த மசாலா லாலிபாப்பில் நல்லா படணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாம. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் சிக்கன் லாலிபாப்பில் இதை நல்லா ஒட்டி எடுக்க முடியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நம்மளுக்கு சிக்கன் லாலிபாப்பும் ரெடி ஆகிடுச்சு, மாவும் தயாராக இருக்குது. லாலிபாப் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கன் லாலிபாப்பை ஒன்றா இதில் போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் உள்ளே சிக்கன் வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 by 1 திருப்பி நம்ம எடுக்கலாம். இதை பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வருது. இதே மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு, ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் மாவும் சரி சிக்கனும் சரி எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு. இதை ஒரு டிஷ்யூவில் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் லாலிபாப் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது நான் வெங்காயம், லெமனு ப்ளஸ் கெச்சப்போட பரிமாறுறேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.